பிரவீன் தாமஸ், மதுரை தான் நேட்டிவ். நான் இங்கே வந்து தியாகராஜர் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்கூலிங் பண்ணேன். அடுத்து வந்து 2016 12th அந்த முடித்தேன். அடுத்து வந்து இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். திண்டுக்கல் பிஎஸ்என்ஐ காலேஜில் முடித்தேன். அதுக்கப்புறம் 2020 தான் கரெக்டாக கொரோனா, 2020 முடிக்கிறோம். இந்த ஃபீல்டில் எனக்கு ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான், சரி ஒரு கோர் ஜாப் போயிடுவோம், அந்த மாதிரி தான் தாட் இருந்துச்சு. 2017 அப்பா வந்து தவறிட்டாங்க. அடுத்து அம்மா வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க மேலூரில், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க தான் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணதே. மேக்ஸிமம் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து அப்பானால அவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியல, அம்மா தான் முழுக்க முழுக்க படிக்க வச்சது. அப்புறம் வந்து 2019 தான் ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் 4 எழுதுறேன். இந்த ஃபீல்டுக்கு என்னை அறிமுகப்படுத்தினது வந்து என்னுடைய அண்ணன் தான். அண்ணன் வந்து பிஎஸ்சி ஐடி அந்த டிகிரி அந்த மாதிரி தான் படித்தாங்க. நான் ஆனால் இன்ஜினியரிங் ஃபீல்டு சூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டேன். அண்ணன் தான் முழுக்க முழுக்க என்னை டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே கொண்டு வந்தது. 2019 வந்து குரூப் 4னா குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, எழுது அப்படின்னாங்க அண்ணன். அண்ணன் பேர் வந்து அருண் ரோகன். அண்ணன் இன்னைக்கு வரல, கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. அண்ணன் தான் சொன்னாங்க, சரி டிஎன்பிஎஸ்சி படி அப்படின்னு சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சி 2019 ஒன்றும் தெரில. என்ன கொடுத்தாங்கன்னா என்கிட்ட வந்து அப்போ வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இருந்துச்சு. 2019 வந்து இங்கிலீஷ் இருந்துச்சு. அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து இங்கிலீஷ் வந்து ப்ரோஸ், அந்த போயமு, அவனுடைய ஆத்தர் நேம் அது மட்டும் கொடுத்து படி அப்படின்னு சொன்னாங்க. நான் அது படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினேன். சரி எக்ஸாம் எழுதிட்டு அது முடிஞ்சு அப்படியே முடிஞ்சிருச்சு. சரி, ஆனால் அதுக்கடுத்து 2020 வர்றப்ப கொரோனா வந்துருச்சு. என்ன பண்ணுறது, 2020 முடிக்கிறேன். பிளேஸ்மெண்ட்லேயும் ஒரு காலேஜில் ஒன்றே தான் பிளேஸ் ஆயிருந்தேன் 2020. அது வந்து கோர் ஜாப் மாதிரி தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதில் வந்து ஜாயின் பண்ணலாமா என்னன்னு யோசிச்சிருந்தேன். அந்த 1 இயர் வந்து யாரும் கூப்பிடலை, அந்த பிளேஸ்மெண்ட் ஆனதில் 2020. அதுக்கப்புறம் தான் 2020 வந்து அந்த கொரோனானால எக்ஸாம்லாம் ஆன்லைனாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த 2020 முடிக்கிறேன். 2021 அந்த கொரோனா பீரியட்னால எந்த எக்ஸாமும் நடக்கலை. சரி, நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே அந்த 1 இயர் ஃபுல்லாக 2020 2021 வரைக்கும் சும்மா இல்லாமல், சரி அண்ணன் சொல்கிறாங்க கண்டிப்பாக படிப்போம், நம்பி படிப்போம் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பித்தது தான். அப்போ தான் தொடங்குது டிஎன்பிஎஸ்சினா என்ன, எப்படி தொடங்குதுன்னா, ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து சொல்கிறாங்க, சுரேஷ் அகாடமியில் சார் கனிமுருகன் சார், அவர் வீடியோ பார்த்தா ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா சப்ஜெக்டும் எடுத்து நான் படிக்கலை. ஃபஸ்ட்டு உட்காந்து ஹிஸ்ட்ரி வீடியோ எடுத்து அவர் வீடியோ பார்ப்பேன், சார் வீடியோ. அடுத்து சுகேஷ் சாருனுடைய மேக்ஸ் வீடியோ, அடுத்து பாலிட்டி கிளாஸ் எல்லாமே பார்ப்பேன். அவர் கனிமுருகன் சாருனுடைய இதுதான் ஒரு பிள்ளையார் சொல்லின்னு சொல்லலாம். அவருடைய கிளாஸஸ்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பித்தது. ஒரு 2020 வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் வருது. 2022 குரூப் 4 எழுதுகிறேன். ஒரு 135 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். அது பத்தலை, அது நமக்கு கண்டிப்பாக பத்தாது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் ஆகிட்டு ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ணுறது 2022 எக்ஸாமு. அடுத்து வந்து 2023 சிஸ்டர் சொன்ன மாதிரி எக்ஸாம், பார்த்திபன் ப்ரோ சொன்னார் 2023 எக்ஸாம் நடக்கலை எதுவுமே. அதுக்கு ஆனால் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஒரு வருஷமும் நம்ம விடாமல் பண்ணிகிட்டே இருந்தது தான். 2024 வந்து 164 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன் குரூப் 4. ஆனால் குரூப் 2 குரூப் 1க்கு நல்லா படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அது நல்லா தெரியுது. 164 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். ஃபாரஸ்ட்டு வாட்சர் தான் கிடச்சிருந்துச்சு. அது வந்து விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் 8000 சம்திங் ரேங்கில் இருந்துச்சு. கண்டிப்பாக கிடைக்காது அண்ணன் சொன்னாங்க. சரி அடுத்து படிக்கணும், அடுத்து போய் விட்டுறாத படி அப்படின்னாங்க. சரி, நான் அதுக்கடுத்து தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். இந்த குரூப் 4 ஃபாரஸ்ட் இது வாட்சருக்கு ட்ரை பண்ணிட்டு, அந்த வாக்கிங் டெஸ்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே தான் சைட் பை சைடாக இதுவும் கொஞ்சம் படிச்சுட்டே இருந்தேன். 2025 நம்ம விட்டுறக்கூடாது, நமக்கான இதாக இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு 2025 கண்டிப்பாக இதாகணுன்ட்டு 157 கொஸ்டின்ஸ் அது போட்டிருந்தேன். ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் 427. அந்த ஓரளவு நல்ல ரேங்காகவே வந்துருந்துச்சு. ஆனால் முழுக்க காரணம்னா, இங்கே சுரேஷ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் சுகேஷ் சார் ஒரு தடவை சின்ன வந்தாருன்னா, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கண்டிப்பாக பேசிட்டு போவார். அப்போ ஒரு தடவை சொன்னார், நீங்கள் வந்து டெஸ்ட்டு போடுறீங்க, ஆனால் அதை வந்து என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்கள், ஒரு எரர் நோட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக சரி, அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணேன். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை திருத்திக்கிட்டு அடுத்து வந்து அந்த கொஸ்டினை வந்து திரும்ப நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிச்சு. அது நான் கொஞ்சம் தப்பு பண்ணிருந்தேன். அவர் சொன்ன மாதிரி அந்த எரர் நோட் அந்த மாதிரி போட்டு என்ன கொஸ்டின் தப்போ அதை நான் ஒரு நோட்டில் போட்டு எழுதுவேன். திரும்ப அந்த டெஸ்ட்டு ரிப்பீட்டட் பேட்ச்சு எல்லாமே நம்ம போடுறதுனால தான்
இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய அம்மா தான் எனக்கு சப்போர்ட்டு. அம்மாவும் அண்ணன் தான். அவங்க இல்லைன்னா இங்கே இல்லை. ஒவ்வொரு டைம் அட்டெம்ப்ட் முடிகிறப்பையும் நமக்கு அடுத்த டெஸ்ட்டில் வந்துருவோமா அவங்க கேட்க மாட்டாங்க. இங்கே என்ன மார்க் எடுக்கிறேன்லாம் என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. என் முழு நம்பிக்கை. நீ இவ்வளோ மார்க் எடுக்கிறியா, எவ்வளோ ரேங்க் வர அப்படிலாம் கேட்டதே கிடையாது. நான் அந்த டாப்பர் லிஸ்ட்டில் அப்பப்போ வருவேன். ஒரு 10 ரேங்க்கில் வருவேன், திரும்ப பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த திரும்ப அந்த எஃபர்ட் போட தான் அது நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும். அது ஒரு புக்கில் சீக்ரெட்னு ஒரு புக் இருக்கும். அது புக்கில் சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ பாசிட்டிவாக நினச்சிட்டே இருக்கோம்னா அது கண்டிப்பாக நம்மளை சேர்க்கறதுக்கு உலகமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. அடுத்து இன்னொரு புக்குன்னு சொல்லணும்னா, நம்ம டிஎன்பிசி சம்மந்தமாக படிக்கிறோம்னா எல்லாம் நம்ம அது பற்றி தான் படிக்கிறோம். ஒரு மோட்டிவேஷனுக்கு இந்த மாதிரி புக் படிக்கிறதுல நமக்கு ஒரு இது இருக்கும், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த புக்கு வந்து நல்ல புக்கு. அடுத்து ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக்கும். அதில் வந்து ஒரு 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 கேரக்டர் இருப்பார், சாண்டியாகோன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மெய்ப்பராக இருப்பார், ஒரு மேய்ச்சல் நில இதில் இருப்பார். அவனுடைய புதையலை தேடி எப்படி ரொம்ப நீண்ட தூரத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத அந்த ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பாலைவனம் இருக்கும், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி போவான். அவன் திரும்ப அந்த புதையல் இருக்க இடத்த தேடி போயிட்டே இருப்பான். ஸோ கடைசியில் அவன் எப்படி அந்த புதையலை அடைகிறான், அவன் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான், ஒரு விஷயத்து மேலே எவ்வளோ நம்ம விடாப்பிடியாக நம்பிக்கை வச்சுருக்கோங்கிறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸே இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த சக்ஸஸும் எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஆல். சுகேஷ் சாருக்கு நன்றி. கனிமுருகன் சாருக்கு, அவர் தான் பிள்ளையார் சொல்லி அவர் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணது, அவருக்கு நன்றி. இங்கே வந்து இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு வந்து ரொம்ப நன்றி. இங்கே வந்து திருமலை சார், அவருடைய கிளாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அவருடைய கிளாஸை கொண்டு போகிற விதம், அவர் நடத்தின சொன்ன பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நல்லா சொல்லுவார். எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா வச்சுருப்பார். அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், திருமலை சார். அப்புறம் மதுமிதா மேம், அப்புறம் வந்து பாப் சுபாஷினி மேம். மேக்ஸுக்கு வந்து மணி சார் எடுத்தார், மணிகண்டன் சார் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் ரஞ்சித் சார், அவர் பாலிட்டி கிளாஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணார். அதுக்கடுத்து கார்த்திக் சார் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அவர் நடத்தினாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். காலை வணக்கம். இந்நாள் ஒரு பொன்னாள், நன்னாள், சிறப்பான நாளாக நான் இதை கருதுகிறேன். அதாவது நான் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி மேலூரில் செகண்ட் கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். என்னோட வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. நானும் இந்த ஃபீல்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஜாப்புக்கு வந்திருக்கேன். போராட்டமான வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில் போராடி தான் நம்ம வந்து உயர்ந்த பதவியை அடைஞ்சிருப்போம். படிப்படியாக நம்ம முன்னேற்றம் தான் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போகும். அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணாமல் வாழ்க்கை இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. என் மகன் வந்து இந்த நாளில் வந்து இவன் இந்த ஜாப்புக்கு வந்து நான் அவன்கிட்ட டெஸ்ட் பேட்ச் வந்து அடிக்கடி வந்து அவன் வந்து ஓடி வருவான். அதான் கண்டிப்பாக அவன் வந்து எழுதாமல் இருக்க மாட்டான், வந்துடுவான். எவ்வளோ போராடினாலும் வண்டியூரில் இருக்கிறோம் நாங்கள். அதை அந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணி அவன் கரெக்டாக வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டதுனால அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கையே இருந்துச்சு. சரி, 2020 அவன் இந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தான். சரி, பெரிய பையனை தான் இன்ஜினியரிங் நம்ம படிக்க வைக்கல, இவனை படிக்க வைப்போம். அவனை அதை விரும்பி படித்தான். முதல்ல ஃபிசிக்ஸ் தியாகராஜா காலேஜில் போட்டிருந்தான். அது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்துட்டான். திண்டுக்கல்லில் பிஎஸ்என்ஏயில் முடித்தார். அவன் அந்த ஃபீல்டை விட்டு அப்போ தான் அவன் வெளியில் வர்றான். இவன் முடிச்சிருக்கான். சரி, இவனை வந்து இந்த இதில் டிஎன்பிசிக்குள்ளே போகணுன்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து கைட் பண்ணி அவனை இதுக்குள்ளே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் சுரேஷ் அகாடமிக்கு வந்து வந்தது தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மார்க்கும் ஓரளவுக்கு போட ஆரம்பித்தான். அதாவது வீட்டில் இருந்து ஒரு 3 வருஷம் படித்தான். அது சும்மா 6 to 12 வரைக்கும் உள்ள புக்ஸு பூராமே அவன் எப்போதுமே படிப்பான், பயங்கர எஃபோர்ட் போடுவான். நானும் பயங்கர எஃபோர்ட் போட்டு டீச்சிங் லைனுக்கு வந்த பிறகு தான் நான் பிஇட்டு எம்ஏ பிஎட்டெல்லாம் முடித்தேன். 2001 ஜாபுக்கு வந்தேன். இப்போ 2025 நிறைவேற போகுது. என்னோடய பையனை 2 பேரையுமே நான் ஜாப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவன் வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைகளோடு இருக்கிறான். அவனும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இவனும் படித்து இந்த ஜாப்புக்கு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அவன் மார்க்கை நான் என்னென்னு இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அவன் 12லேயும் நல்ல மார்க்கு, 10லேயும் நல்ல மார்க்கு, காலேஜ்லேயும் நல்ல பிளேஸ்மெண்ட்டு ஆனான். அதனால் எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை. என்னடா இவன் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே கொண்டு வந்து இவனை உட்கார வச்சிட்டானே, 5 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இதுக்கு வந்திருக்கான் அவன். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது.
என்னை பெருமைப்படுத்தியதற்கும் இந்த அகாடமிக்கும் மிகப்பெரிய நன்றி. இவனுக்கு வழிகாட்டுதலாக இருந்த எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமையோடு நான் இந்த மேடையை நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.